Hi friends, வாங்க பீக்கங்காய் ரெசிபி செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கறோம். கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்க நீளமா கட் பண்ணி போடுறதுனா போட்டுக்கலாம். கூட 2 வரமிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கின உடனே 2 தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சீக்கிரம் வதங்கறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டோம் அப்படினா சீக்கிரமாவே தக்காளி வதங்கிடும். கல்லுப்பு போட்டதுக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு விடணும். அப்பதான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற பீக்கங்காய் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே வேக சொல்லி விடலாம். எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி போடுறனால நீங்க சாம்பார் பொடி போட்டுக்கலாம். கூட கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஏனா பீக்கங்காய் ஏற்கனவே தண்ணி நீர் சத்து உள்ளது. அதனால நீர் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு விட்டு மூடி விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படினா காய் நல்லா வெந்திருக்கும். அப்ப கொஞ்சம் துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு தேங்காயோட பச்சை வாசனை போன உடனே நம்ம கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இது கூடவே நாம கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு நல்லா ஒயிட் ரைஸ்க்கு சுட சுட நம்ம பீக்கங்காய் ரெசிபி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.